Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம மிக்சர் தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சர் செய்யறதுக்கு ஓம பொடி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் கடலை மாவு, அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. இது கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெய் ஒரு அரை குழிக்கரண்டி இதில் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கெலாம் நம்ம எப்படி மாவு பிசையுமோ அது மாதிரி பிசைஞ்சிக்குங்க. அந்த இடியாப்ப அச்சில் நம்ம வச்சு நம்ம ஓமப்பொடி சுத்தம்னா நல்லா அதில் வெளியே வரணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பாருங்கள். இது மாதிரி மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு முறுக்கச்சில் போட்டுடலாம். இது இடியாப்ப அச்சு. இந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறது நான் எடுத்துருக்கேன். அதில் இந்த மாவை வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் நான் ஓமம் எதுவும் சேர்க்கலை. நம்ம தனியாக ஓமப்பொடி செஞ்சுருந்தால் ஓமம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மிக்சருக்காக செய்கிறேன், ஸோ அதனால் சேர்த்துக்கல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்குங்க. நல்லா இது ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வேக வைங்க. நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி கரண்டி வச்சு திருப்புங்க. இது மாதிரி திருப்ப முடியலன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு கூட அதை விட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு இது நல்லா 2 சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது மாதிரி ஓமப்பொடி பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம காரா பூந்தி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் அளவு கடலை மாவு, அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா இது கலந்து விட்டுருங்க. மாவோட நல்லா கலந்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இது கரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் இது மாதிரி ஜல்லி கரண்டி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பூந்தி கரண்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து இந்த கரண்டியில் ஊற்றி இது மாதிரி நீங்கள் தீத்தி விட்டிங்கன்னா அடியில் நல்லா முத்து முத்தாக கொட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இது மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக காரம் நம்ம எப்படி இருந்தாலும் சேர்ப்போம், மிளகாய்த்தூள். ஸோ அதனால் கார பூந்தியில் கொஞ்சம் காரம் சேர்த்துக்குங்க போதும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் நம்ம கிண்டி விடுறதுக்கும் ஃபைனலாக நம்ம எண்ணெயில் இது கிண்டி விடும்போது நல்லா சலசலன்னு இருக்கும். இது மாதிரி ஆன உடனே இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நமக்கு பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான் இது சேர்க்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா வேர்க்கடலை பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இது நல்லா வறுந்த உடனே இதையும் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் கருகிற மாதிரி வறுக்காதீங்க. லைட்டாக இது மாதிரி செவந்து வரும். அப்போ எடுத்துடலாம்.
இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி புளி வடிகட்டி எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கரண்டியில் வராது. ஸோ அதனால் இதை வச்சு எடுத்துடலாம். இது எடுத்த பிறகு அரை கப் அளவு அவல் சேர்த்துக்குங்க. அவல் சேர்த்துட்டு அவல் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு உடனே இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அவல் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சிடும். உடனே எடுத்துடுங்க. இப்போ இதில் முந்திரி சேர்த்து முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 4-5 பூண்டு பல் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிச்சது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஓமப்பொடி பாருங்கள், நான் ஓமப்பொடி எல்லாமே சுற்றி எடுத்துருக்கேன். இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு இதை கையால் நொறுக்கி விடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நொறுக்கி விடுங்க. ரொம்பவும் பொடி ஆக்கிடாதீங்க. இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் கார பூந்தி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்க அவல், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணது தான். எல்லாமே இதோட சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் மிக்சர் ரெடி. அவ்வளவுதான். பாருங்கள், ரொம்ப சூப்பரான மிக்சர் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் culinary யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.